நம்ம லைட் ஹவுஸ்லேருந்து போயிட்டுருக்கோம். சென்னை மெரினா லைட் ஹவுஸ்லேருந்து இப்போ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம போயஸ் கார்டன் போக போகிறோம். அந்த ரூட் எப்படி இருக்குது அண்ட் போயஸ் கார்டன் போகிறது இது ஃபுல் டீட்டெயிலாக அப்படியே உங்களுக்கு ரோடோட வியூ காட்டுறோம் பாருங்கள். அண்ட் வெல்கம் டு சென்னை. சிக்னல் போட்டுட்டாங்க. ஓகே, சென்னை ஃபுல்லாக கேமரா இருக்குது. லெஃப்ட்லையா நம்ம போக போகிறோம் இல்லையே? இதுவா? ஓகே, ஆக்சுவலாக இந்த ரோடு தானடா, மறந்து போயிடுச்சு. ரொம்ப நாள் ஆச்சா வந்து அதெல்லாம் மறந்துட்டேன். ஓகே, நோ ப்ராப்ளம். நம்ம போயஸ் கார்டன் போகிற ரூட்டே மறந்துட்டேன். ஸோ சென்னை பக்கம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம லைட் ஹவுஸ்லேருந்து ஃபஸ்ட்டு லெஃப்ட் எடுத்துருக்கோம். ஸோ ரூட் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி சென்டர் போகிற வழி தான். சரி, அந்த சிக்னல்லேருந்து இந்த சிக்னல் மாற்றிக்கிட்டோம். ஆக்சுவலாக 69 செகண்ட் இருக்குது. ஸோ வண்டி ஆஃப் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். ஓ, இதுதாங்க சிட்டி சென்டர் சொல்லி. அதில் ரெக்கப்லான் இருக்குது. ஜூடியோ ஓகே தெரியல, மேபி டைம் இருந்தால் பார்க்கலாம். போயிட்டு ஸோ டைம் ஓடிக்கிட்டே இருக்குது. நம்மளோட சேனலை புதுசாக போட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டைம் ஓடிக்கிட்டே இருக்குது. கேமரா ரெக்கார்ட் ஆன் ஆகுது. இன்கேஸ் புதுசாக யாராவது பார்க்க வந்தீங்க, நம்ம வீடியோ பார்க்குறதாங்க மேபி உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் தான் போயஸ் கார்டன் போகிற ரூட் அப்படியே நம்ம ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எதையும் கட் பண்ணலை. சென்னை மெரினா லைட் ஹவுஸ்லேருந்து நம்ம வீடியோ ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அங்கேருந்து போகிற ரூட்டு இது. அண்ட் போயஸ் கார்டனில் யார் வீடுலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட வீடு அண்ட் தனுஷோட வீடு, அப்புறம் ஜெயலலிதா இருக்காங்க அவங்களோட வீடு. அவங்க இல்லை, பட் அவங்க வீடு இருக்குது. அப்புறம் யார் யார் வீடெலாம் இருக்குது? இவங்க 3 பேர் தானே இருக்குது. மேபி எனக்கு தெரிஞ்சு 3 பேருங்க. ஏன்னா அடிக்கடி நான் பார்த்தது வரைக்கும், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் போயஸ் கார்டன் ஸ்ட்ரீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக போனோன்னா நம்ம ஜெயலலிதா அவங்க வீடு வரும் ஸ்ட்ரைட்டாக. அண்ட் ரைட் சைடில் தனுஷ், லெஃப்ட் சைடில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட வீடு இருக்கும். ஸோ சென்னைக்குள்ளே வந்துட்டோம். சென்னையே ஷூட் பண்ணுறதுன்னு ஆயிடுச்சு. அண்ட் அவங்களையும் பார்த்துடலாமே அப்படின்னு ஒரு சின்ன வீடியோ தான் இது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பீச் ரோட்லேருந்து இந்த ரோடோட எண்டு முடியறதுக்கு முன்னாடி போயஸ் கார்டன் ரோடு வரும். இந்த பக்கம் வந்து ரொம்ப நாள் ஆச்சா, அதனால் லைட்டாக ஜர்க் ஆகுது. சேனல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏற்கனவே பார்த்தவங்க முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள். ஏன்னா எந்த வீடியோவும் லைக்ஸ் வாங்கலை. ஸோ வீடியோ அந்த அளவுக்கு மொக்கையாக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன், அது எனக்கு தெரியுது. ஸோ மேபி இன் ஃபியூச்சர் நம்மளும் கொஞ்சம் அப்டேட் ஆகலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்கிரேட் ஆகிட்டு
மேபி சில பேர் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்காக அவங்களுக்காக ஒன்ஸ் அகைன் சொல்கிறேன், நம்ம போயஸ் கார்டன் ரோடு வந்துட்டோம். ஸோ பின்னி சாலை இதுக்குள்ளே தான் என்ட்ரி ஆகணும். இதுதான் போயஸ் கார்டன். ஆக்சுவலாக இங்கே எப்போவுமே போலீஸு வண்டி போலீஸ் அதிகமாக இருப்பாங்க. அது இப்பவும் அதிகமாக இருக்காங்க. ஸோ சென்னையில் விஐபிஸ் இருக்கிற இடம் இது. நாய் மாதிரியே இல்லை, பன்னிக்குட்டி மாதிரி இருக்குது அந்த நாய். மேபி நம்பர் 1 கார் யாருன்னு தெரில. ஏங்க ரோல்ஸ் ராய்ஸு ரோல்ஸ் ராய்ஸ் தானே போச்சு. அட பாதி ரோல்ஸ் ராய்ஸ் போச்சுரா எதிரில். ரஜினி அவர் போனாரா? சூப்பர் ஸ்டார் வீடு இல்லை எங்கேயா வருது? சூப்பர் ஸ்டார் ஒரு ஃபோட்டோ எடுங்க. சரி ஓகேங்க, செக்யூரிட்டி வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு சொல்லிட்டாரு. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுக்கும் ரீசன் இருக்குது. எனக்கா? ஸோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரோட வீடு எதிரிலேயே இருக்கும். இப்போ யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன்ல. ஃபோட்டோ எடுத்தாமா? ரஜினி சார் வீட்டு. ஸோ காய்ஸ், நம்ம ரஜினி வீடை பார்த்தாச்சு. அண்ட் ஒரு செல்ஃபியும் எடுத்துட்டோம். அண்ட் இதோட அந்த ஸ்ட்ரீட்லேருந்து அப்படியே லெஃப்ட்டு போனோன்னா நம்ம தனுஷ் வீடு, அண்ட் ஸ்ட்ரெயிட்டாக போனால் ஜெயலலிதா அவங்க வீடு இருக்குது. அதையும் பார்த்துடலாம். ஸோ இதுதாங்க எதிரில் இருக்கக்கூடிய அந்த காம்பவுண்டு, ஜெயலலிதா அவங்களுடைய வீடு. ஸோ நம்ம தனுஷ் வீட்டை பார்த்துட்டு வரலாம். இதுதான் போயஸ் கார்டனில் ஏரியா ஃபுல்லாக. யார்? சசிகலா அவங்க வீடு இருக்கா? ஓகே. ஸோ நம்ம தனுஷ் வீட்டாண்ட வந்துட்டோங்க. ஆக்சுவலாக போன வாட்டி தலைவனோட கார் வெளியே இருந்துச்சு. காரு இதாங்க தனுஷோட வீடு. ஸோ இதுதான் தனுஷோட ஆக்டர் தனுஷ். ஓகேவா?
ஆக்டர் தனுஷ் வீட்டோட நாய்ங்க அது. அச்சோ, அவங்களுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்கன்னு தெரில. நாய்க்கு நாய் தான் பேர், பட் அவங்க செல்லமாக ஏதாவது வச்சுருக்கலாம். ஸோ தனுஷ்னு அது எழுதியிருக்கு, அது இருக்குது, அதுதான் தனுஷ்.